வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆர்த்திபி வீரன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு புது வீடியோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அதில் ஒரு கேம் போய் காட்டியிருப்பேன். அந்த கேமை தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம இந்த கேமை விளையாண்டுருக்கோம். பட் இருந்தாலுமே அதை இப்போ திரும்ப விளையாண்டு ஃபன் பண்ண போகிறோம். என்ன கேம் ப்ரோ, அதில் 2 கேம் இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஐ எம் செக்யூரிட்டி அப்படின்ற அந்த கேம் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். செம்ம ஃபன்னாக செம்ம என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ வாங்க கேம்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போட்டு போயிடலாம். ஸோ ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வந்தோடனே ஒரு அக்கா வராங்க. என்னக்கா சேராக இருக்குது, ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கிறது இல்லையா? குளிக்காம வந்துட்ட. என்னது இது, கண்ணாடி லெஃபாக இருக்குது. இதை இப்போதைக்கு இங்கே தூக்கி போடுவோம். என்னக்கா வாயில் ஏதோ நாய் சங்கிலி மாரி போட்டிருக்க. காலைல உங்கள் அப்பா வாக்கிங் கூப்பிட்டு போனாரா? நாய் சங்கிலிலாம் போட்டிருக்கேன். இவங்கிட்ட விற்று காசு ஆக்கிக்கலாம். என்ன எஸ்எட் கழட்ட முடியலையே. எஸ்எட்டு கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன். கேமிங்க்கு பார்த்துக்கலாம். கொடுத்துரு. என்ன இது கேட்டால் தோடு வருது. இதை அப்படியே தூக்கி போட்டு ஒரே சேர் அழுக்காக இருக்குது. வரும்போது எவனுக்கிட்டேயோ வாய் கொடுத்து நல்லா அடி வாங்கியிருக்கு. பார்த்தாலே தெரியுது. எவனும் பயங்கரமாக இல்லை, நாய் கச்சிச்சா. நாய் விரட்டும் போது கீழே உன்ட்டியா. நான் மேக்கப்பை பாரு, பச்சை கலரில். சி, உன்னை நான் இப்போ ஃபுல்லாக தேய்ச்சி குளிப்பாட்ட போகிறேன். இருக்கா தண்ணிட்டு பாய்க்கல, உன்னை ஃபுல்லாக குளிப்பாட்டுறேங்க்கா. அக்காவை ஃபுல்லாக குளிப்பாட்டிட்டு தான் போகிறோம் நம்ம வீட்டுக்கு. ஓகே, எதுக்கும் இப்போ தேய்ச்சி கழுவிடல. ஏன்னா அக்கா மேலே 1-2 அழுக்கு இல்லை, 1000 அழுக்கு இருக்குது. தேய்ச்சா தான் ஒழுங்காக போகும். இருக்கா, நான் நல்லா தேய்ச்சி உன்னை குளிப்பாட்டிடுறேன். திரும்பவும் தண்ணி கன்னை எடுத்து, வாட்டர் கன்னை எடுத்து ஃபுல்லாக சுட வேண்டிதான். ஓகே, ஃபுல்லாக தண்ணி, ஒரு அழுக்கு கூட மேலே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்றேன் உன்னை. இருக்கா, உன்னை இன்றைக்கி பலன்னு ஆக்கிறேன். மேலே வந்தாலே வாயில் தண்ணி, வாயை தோந்துறீங்களே. தண்ணி அந்தளவுக்கு ருசியாக இருக்குது. இல்லை அக்கா நல்லா தான் போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு, அதனால் பிரச்சனை இல்லை. இந்த கோட்டு தூக்கி அப்படி போட்டுரும். பேண்ட்டு என்னது இதுக்கா கையில் வச்சுருக்க? பேண்ட்டு வந்துட போகுது. ஷாக் கொடுக்குறதா, நம்மளால யூஸ் பண்ண முடியல, அக்காவால் தான் யூஸ் பண்ண முடியும் போல இருக்குது. என்னக்கா இதை எடுத்து அழுவ ஆரம்பிக்கிற? அப்போ இது வேணாம், என் அக்கா அழுகுறாங்க. இன்னொரு கையிலையும் வச்சுருக்கியா நீ? ஆமாம், தற்காப்புக்காக வச்சுருக்கியா? ரோட்டில் போட்டு உன்னை நல்லா கும்மி எடுத்துருக்கான். அவங்ககிட்ட இதை பாய்க்க மாட்டியா? யார்கிட்டையும் நல்லா அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். பெரிய இவங்க கேமரு ஹெட்செட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. கொடுக்கா, இதை நான் பாய்ச்சிக்கிறேன் நம்ம கேமிங்க்கு. ஓகே, உன்னை உள்ளே அனுப்பிடலாம். இதுக்கு மேலே உங்கள்கிட்ட எந்த ஒரு பொருளும் இல்லீகலாக இல்லை. சரி உள்ளே போ, மூஞ்சிலே குத்தி அனுப்பிடுறேன். யாரா இவன் கருப்பு கலரில் கண்ணங்கனையும் இருக்கான்? இங்கே வாடா. உன் அக்கா முழுசாக உள்ளே போனால் தான் வருவான் போல இருக்கு. இங்கே பாருங்க, பேய் மீறி வரான். இவன் நடக்கவே இல்லைங்க, சும்மா தள்ளிட்டு வராங்க. இரா, உன்னை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கே. என்ன எல்லோரும் சேத்துல மூழ்கி விழாவை கொண்டாடிட்டு வரீங்களா? சேராக இருக்குது எல்லோரும் மேலேயும். யாரா வந்தோடனே நம்மக்கிட்ட தப்பான வார்த்தையாக பேசுகிறான், அதான் அடிச்சிட்டேன். ஓகே ஓகே, இங்கே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இவனை துன்புறுத்துகிற வார்த்தை நல்லா பேசியிருந்தானா மன்னிச்சு விட்ருப்பேன். ஆனால் என்கிட்ட தப்பான வார்த்தையாக பேசினான்னா உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. என்ன வாங்க முடியல? ஐயோ, இதை வாங்க முடியலைங்க. வாங்கிறதுக்கு போங்கடா, எங்களால் வாங்க முடியலை. சரி விடுங்க, இருக்கிற பொருளை வச்சு அவனை அறல விடலாம். எதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க முடியல, என்ன பண்ணுறது? ஏன் வாங்க முடியல தெரியலையே. இவன் மீசை தாடியை பாருங்களேன், அது பார்த்தா இவனை குளிப்பாட்டி நல்லா சுத்தமாக்கலாம். என்கிட்ட மாட்டிக்கிட்டில்ல ராசா, இனிமே உன்னை வச்சு தான்டா ஃபன்னு. கேமில் ஃபன் இல்லை, நீ தான் எனக்கு ஃபன்னு. வா. இவன் முடிச்சுட்டு இன்னொரு பலியாடி வேறு அங்கே நின்றுட்டுருக்கான். அங்கே நடா போர்டில் என்னமோ போட்டிருக்கு. இது மண்டையில் ஃபுல்லாக அடித்து எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஓகே மூஞ்சில் நல்லா தண்ணி ஆடி மூஞ்சிலே. கெட்ட வார்த்தையா பேசுகிறான், அதான் மூஞ்சில் அடிச்சிட்டேன். அவ்வளோ அடி வாங்கி திருந்த மாட்டியா நீ? இங்கே பாருங்கள், மூஞ்சி கோவமாகிட்டுருக்கான். குர்றா, இதை கழட்டி நான் விற்றுக்கிறேன். நான் விற்றுக்கிறேன். ட்ரெஸ்ஸையும் கூட ஒரு துணியும் விடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட ஓவராக பேசிட்டான். ஓவர் வாய் அவனுக்கு. ஜட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் விற்க போகிறேன் நான். எல்லாத்தையும் ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் போய் விற்றுட்டேன். உள்ளே போய் ஜட்டி போட்டுக்கிட்டு பவுன்சர்ஸ்கிட்ட அடி வாங்கு. நான் தான் பவுன்சரா? இல்லை, நான் செக்யூரிட்டி.
ஓகே. எதுக்கு ஷூ? நீ தப்பாக பேசுகிற, உனக்கு ஷூவா? இந்தா தாத்தா நீ வச்சுக்கோ. அந்த ஷூவையும் கழட்டுறா. எல்லாத்தையும் கழட்டுற வரைக்கும் அப்படியே அமைதியாகவே இருக்கான் பார்த்தீங்களா? ஐ லைக் திஸ். ஏய் என்னடா தூக்கி போட்ட தாத்தா? சாவடிச்சிருவேன் உன்னை. போ ரிஜெக்டட். இவ்வளோ பிடிங்கிட்டும் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி. அதான்டா தினேஷ். பே ஆச்சுப்பே எப்போ அப்படியே சலிச்சு விட்ருவேன் உன்னைய. போயிட்டே இரு, ஸ்லைஸ் பண்ணிடுவேன். போடா போடா. யாரா நீ? யாரா நீ? என்னது இது? இல்லை தேவையில்ல, விஐபிலாம் தேவையில்ல எனக்கு. விஐபினா ஒன்றே ஒன்று தான்டா தெரியும், வேலை இல்லா பட்டதாரி தனுஷ்டா. டீ போடா, நீ எல்லாம் விஐபியா? அடித்து மூஞ்ச யாரை பார்த்து திட்டிட்டு போகிற? நான் யார் தெரியுமா? அடித்து மண்டையை உடச்சிடுவேன். ஏய் என் அக்கா வந்திருக்காங்க. இந்த அக்கா கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களையும் டீசெண்டாக கொஞ்சம் அப்ரோச் பண்ண வேண்டிதான். கையில் ஸ்ப்ரேயை தவிர வேறு எதையும் வைக்கல. ரொம்ப நல்ல ஃபேமிலியில் வந்தவங்களாக இருப்பாங்க போல இருக்குது. ஆனால் நம்ம நல்லவன் இல்லையே, நான் நல்லவன் இல்லையே. நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் நான் நல்லவனாக இருக்க மாட்டேன். நம்ம எவ்வளோ தான் குட்டாக இருந்தாலும் நம்மளை பேடாக்குறாங்க. ஏய் என்ன? தூக்கி போட்டால் இவன் முறைக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த கிழவன் ஜாமான் காட்டினா சிரிக்கிறான், அதே மூஞ்சி தூக்கி போட்டால் முறைக்கிறான். வா, அப்போ எவனையும் கடுப்பாற்றலாமா? அப்போ எல்லாரையுமே கடுப்பாக்க வேண்டிதான். இந்த வாட்சி விற்கலாமா, மூஞ்சில் போடலாமா? மூஞ்சிலே போடுறேன். என்னடா பார்க்குற, சிரிக்கிற? இரு, எதை தூக்கி மண்டையில் அடிக்கிறது? இதை தூக்கி மண்டையில் அடிப்போம். என்ன இதோ மூஞ்சில் அடிப்போம். என்ன மூஞ்சில் அடிச்சா அப்படியே நிற்கிறான், அவ்வளோ தூரம் போகாதா? அப்போ இதை தூக்கி மூஞ்சில் அடிக்கலாமா? ஓகே, இங்கே வச்சு என்ன கிளவா? நான் விற்கிறத வாங்குறதாண்டா அவன் வேலை. ஓகே, இந்த ஸ்ப்ரேக்கா? இந்த ஸ்ப்ரேலாம் வச்சிக்கக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? உள்ளே போகணும், என் வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. ஸ்ப்ரே எல்லாம் உன்னால் எடுத்துகிட்டு போக படாது. அண்ணன் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸ்ப்ரே சொன்னேன். ஓகே, அக்கா கிட்டே எதுவும் தப்பாக இருக்கிற மாதிரி தெரில, அதனால அக்கா உள்ளே அனுப்பிடலாம். ஏன்னா இதுக்கு மேலே இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. வா, யார் அவன்? அங்கே எவனும் ஒருத்தர் சுற்றிட்டு இருக்காங்க. இரு, மண்டையில் அடிக்கிறேன். என்னடா அவன் பக்கத்து குழவிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இரு, அவனுக்கு இதான் வாங்க முடியலையே. இதுதான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் வாங்க முடியல? இங்கே என்னமோ காட்டுது. ஏன் வாங்க முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் கைஸ், இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எதுவுமே பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்களாம் கொடுக்குற ஒரு இதில் தானே எனக்கு சப்போர்ட்லாம் அதிகமாக கிடைக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைக்கும். விஜயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். விஜய் சொல்லும் போது கேட்க மாட்டீங்க, நாய் சொன்னால் தான் கேட்க மாட்டீங்கன்னு பார்த்தா விஜய் சொல்லியும் கேட்க மாட்டீங்க. அப்போ உங்களை என்ன செய்கிறது? ஓகே, சூப்பர். என்னது இது? தூக்கி போட்டேன், இது தேவையில்லை. இவங்க டேட்டூ போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன், டேட்டூ தான் போடலையா? அப்போ எதுக்கு இது? ஓகே, வாட்டர் மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப். இவ்வளோ மேக்கப்பு உங்கள் வீட்லேயும் இவ்வளோ மேக்கப் போடுறவங்க இருந்தாங்க அப்படின்ட்டுனா எதுவும் சொல்லாதீங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்களாம் மேக்கப் போடாமே அழகு, அது வேறு விஷயம். ஓகே, இவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஏன் ப்ரோ ரிஜெக்ட் பண்ணுறேன்னா அவங்க ஃபேஸ் எனக்கு பிடிக்கல, அதனால தான். என்ன முறைக்கிற? அடிக்கிற அடியில் என்ன என்னை திட்டிட்டு போகிற? அங்கே ஒரு விஐபி நிற்கிறான்டா. விஐபிலாம் நீங்கள் இல்லைடா, தனுஷ் தாண்டா விஐபின்னு சொன்னால் கேட்க மாட்டேன். இங்கே பாருங்க, பேய் மாதிரி இருக்கான். இதுவும் இவன் பேயின்னு நினைக்கிறேங்க நான். எனக்கு காசெல்லாம் முக்கியம். நான் காசுக்காக இந்த வேலைக்கு வரலடா, ஃபன்னுக்காக தான் வந்திருக்கேன் இந்த வேலைக்கு. அதனால் நீ கிளம்பி போ. நல்லா வளன்னு இருக்க மூஞ்சி கொலன்னு ஆக்கிடுவேன், போ. என்ன இங்கே எல்லாருமே வந்து ரிஜெக்ட் பண்ணால் திட்டுறானுங்க. என்னங்க கேம் இது? மண்டையிலே போடுவோம், போடா. அந்த பட்டு போய் விடுவது. சரி, இது ஓப்பன் வேல்டு கேமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த இடத்துல நிற்க வேண்டி. இந்த அக்காவும் பாருங்கள், அந்த அக்கா மாரியே வந்து ஆரம்பத்தில் ஒரு அக்கா பார்த்தோன்னா அதுமாரி நாய் சங்கிலி மாரி வாயில் ஒன்று போட்டிருக்கு. வாய் சங்கிலியா அது? சும்மா காமெடி. இது தூக்கி மண்டிலே என்ன முறைக்கிற கிழவா? இது திட்டுறாங்க நம்மளை. இதை திரும்ப அது ஒன்றும் இல்லை. அக்கா உள்ளே ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஆனால் அதுக்கு ப்ரௌன் கலரில் போட்டிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு தப்பாக தெரியுது. அது அடிக்கிறதுக்கு பதிலாக கழட்டிட்டேன் நான், மற்றபடி எதுவும் இல்லை.
ஓகே ஓகே, இவங்க அக்காவை நல்லா குளிப்பாட்டிட வேண்டிதான் ஃபுல்லாக. ஏய் யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க? எல்லாரு மேலேயும் சேராக இருக்குது. சேரில் என்ன குடிச்சு விளையாண்டுட்டு வரீங்களா? பண்ணிங்களா நீங்கள்? ஓகே, இவங்கள சுத்தமாயிட்டாங்களா? ஓகே, இவங்களும் நல்லவங்க தான் தராங்க. மூக்கில் சாப்பு ஊற்றி அனுப்பிட வேண்டிதான். அனுப்புக்கா, போக்கா போக்கா, நல்லா உள்ளே போய் ஜாலியாக இருக்கா. யாரா இவன்? ஏய் செம்ம காமெடி. ஏய் ஆம்பளையா பொம்பளையா? அது மேலே பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்குது, கீழே பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குது. டேய் என்னடா பொம்பளை, உன் பொண்ணோட இதத்தை போட்டு வந்துட்டியாடா? அடப்பாவி மானம் கெட்டவனை. எல்லாத்தையும் விற்கிறேன். ஓகே, இவன் நம்ம கவனிச்சுட்டு அதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் விற்கிறேன். ஜட்டி மட்டும்தான் விடுவேன். அது எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுத்துருப்பேன். அதோட யூடியூப் நம்ம வீடியோவை எடுத்துருவோம். ஓகே சூப்பர். இன்னமும் நிறைய பேர் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஒழுங்காக எல்லாமே பண்ணிவிட்டு பாருங்கள். சொல்லிட்டேன், கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கல, மூச்சு திணற பண்ணிவிட்டு போங்கடா. என்னதான் இருந்துச்சு? ஓகே மூஞ்சி. என்ன முறைக்கிற? அவனை அடிக்க டேஞ்சர். எங்கடா காணோம் போயிட்டான்? எங்கடா காணோம்? எப்படி நீ பின்னாடி வந்த? எங்கே எப்படியோ தெரில, பின்னாடி வந்துட்டான். அடித்து மறுபடியும் முன்னாடி அனுப்புகிறேன், போடா. இங்கே ஒருத்தனை கொடுமை பற்றிக்கிட்டு இருக்கேன், அங்கே ஒரு பலியாடிட்டு அவனே ஜெட்டி தான் போட்டு வந்திருக்கான். இவனை நம்ம ஜெட்டியை ஆக்கணும், ஆனால் அவனே ஜெட்டி போட்டு வந்திருக்கான். அவங்ககிட்ட பிடுங்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. ஓகே, இவன் தாடி எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. இவன் தாடியே எனக்கு என்ன வாயில் கடிச்சிக்கிட்ட? வாயில் கடிக்கிறியா? இவன் தாடியே எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் தாடியை வலிச்சு விட்டுலாம். நல்லா வலிச்சு சேவ் பண்ணிடுவேன். வலிக்க கெட்ட வார்த்தையில் பேசிட்டு இருடா. நீ வலிக்க நல்ல வார்த்தையில் பேசியிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். நீ கெட்ட வார்த்தை பேசுனல்ல, அதுக்காகவே நல்லா உனக்கு வலிச்சு க்ளீன் ஷேயாக அனுப்புகிறேன். கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்குது? மாஸ்டரில் விஜய் பண்ணி விடுவார்ல அர்ஜுன் தாஸ்க்கு, அப்படி இருக்குது. பயமாக இருக்க? ஓகே, நல்லா ஃபுல்லாக பண்ணு. ஓகே ஓகே. டேஞ்சர்னு கட்டுது பாருங்க. அடி மூஞ்சிலே போடுவேன். என்ன நீ அவ்வளோ டேஞ்சரா? நீ டேஞ்சர்னால் நான் டேஞ்சருக்கெலாம் டேஞ்சர். அப்போ நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே சூப்பர். மூஞ்சிலே அடிப்பேன். இப்போ பாருங்கள், அடித்து மூஞ்சியை வீங்க வச்சுட்டோம். அந்தளவுக்கு அடிச்சிருக்கோம் நம்ம. யார் பெற்ற புள்ளியோ நம்மக்கிட்ட வந்து அடி வாங்கிட்டு இருக்கேன் நான், டம்மி பீஸு. ஆனால் ஒரு அடி கூட அடிக்க மாட்டேறான் பார்த்தீங்களா? அங்கே நிற்கலாம். அவன் பொறுமையை நான் பாராட்டுறேன். பல்லெல்லாம் உடச்சிட்டோங்க நாங்கள். அங்கே பாருங்கள், அவனுக்கு ஒரு பல்லை காணோம். அடித்து பல்ல உடச்சிட்டோம். வேறு லெவல், செம்ம காமெடியாக இருக்க. ஓகே, இவ்வளோ செஞ்சோம். நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். உன்னை என்ன பண்ணுறது? உன்னை மாரியான ஒருத்தனெலாம் உள்ளே விடுவேன் நான். இதுக்கு பல்லு கழண்டி, அங்கே பாருங்கள் பல்லு கழண்டி விழுவுது. நம்ம அடிக்கிற அடி அவ்வளோ பவராக இருக்குது. பல்லு கழண்டிலாம் விழுவுது. இங்கே ஒருத்தன் வரான். இவன்கிட்ட பிடுங்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அவனை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் விஐபி. அப்படி தான் மேலே போட்டிருக்கு. விஐபி என்னைக்கு ஜட்டி போட்டு வந்தான். அதுவும் இல்லாமல் சேத்துல உந்து வந்திருக்க. நீ எல்லாம் விஐபியா? ஸ்கேம் பண்ண தானே வர. உன்னெல்லாம் உள்ளே விட முடியாது. சிங்கம் சூர்யா மாரி மீசையை பாரு. டேட்டுவை பார்த்தீங்களா? மியூசிக் டேட்டு போட்டிருக்கான். அப்படியே ஓடி போயிரு, இல்லை வச்சிருவேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சிக்கலாமா? ஏன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இங்கே ஒருத்தவங்க வராங்க. அவங்கள சும்மா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னக்கா பூராம் படுக்க வச்சுருக்க? ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நீங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணால் தானே இந்தமாரி ஏகப்பட்ட ஃபன்னியான வீடியோஸ்லாம் வரும். ஒரே கேம், இந்தியன் பைக் கேமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் தொடர்ந்து அதுவாக போட முடியும்? போட்டுக்கிட்டே இருந்தால் எனக்கு போர் வச்சிடும், உங்களுக்கு போர் வச்சிடும். இந்த விதவிதமான கேம்ஸ்லாம் போடுவேன் நான். அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தானே திரும்ப எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இவங்கள உள்ளே அனுப்பிடும். உங்களை உள்ளே அனுப்பிட்டு அதை முடிச்சிடும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. பாய். ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.